மக்கள் இந்த திரை மாயிலிருந்து வெளியே வரணும். தாவேக்கா அந்த ஆட்சிக்கு வந்தது சாதி மதம் பணம் இந்த விஷயங்கள் எல்லாம் உடைச்சிட்டு நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. அந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பாருங்க? தமிழக வெற்றி கழகத்தோட புதிய தமிழகம் தேர்தலுக்கு முன்னால கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எதுவும் நடந்தது? இந்த கட்சியினுடைய சில முக்கியமான நண்பர்கள் எங்களை ஜனவரி மாதத்துல எங்களை சந்தித்தார்கள். ஓகே. எவ்வளவோ சிரமப்பட்டு கூட சட்டமன்றத்துக்கு கூட வர முடியாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சியாரும் மிக எளிதாக உங்ககிட்ட வந்திருக்கு. சட்டமன்றம் என்று சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் சட்டம். ஆதாரத்தை கொண்டு விடுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்க 10 லட்சம் கோடி நீங்க வாங்குனீங்களே, இதை இந்த இடத்துல ஊதாரித்தனமாக செலவழிச்சுக்கிறீங்க அப்படின்னு சுட்டி காட்டுவதற்கு அவர் தவறிவிட்டார். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்காங்க. பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, வாங்க நிகழ்ச்சிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். திமுக அதிமுக 2 கட்சிகளோட சப்போர்ட் இல்லாம சட்டமன்ற உறுப்பினரா சாதிச்சவர் நீங்க. தற்போது 2 கட்சிகளோட சப்போர்ட் இல்லாம ஒருத்தவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அது ஒரு வரவேற்கக்கூடிய அம்சம்தான். தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு ஏறக்குறைய 60 வருடங்கள் இருதுருவ அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டு நிலை கொண்டிருந்தது. திமுகனா திமுக, அடுத்த அண்ணா திமுக, 10 வருஷம் இவங்க அல்லது 10 வருஷம் இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே. அதற்கு மாற்றாக இப்பொழுது மூன்றாவது ஒரு அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சியவே பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது இன்றைய யதார்த்தம் என்று தான் நம்ம கருத வேண்டியிருக்கிறது. ஓகே சார். சார், பொதுவாக ஆரம்ப காலத்துல இருந்து சினிமா நடிகர்கள் பின்னாடி மக்கள் போறத, குறிப்பா தேவேந்திர வேளாளர் மக்களா இருக்கட்டும், பொதுவா தமிழ் மக்கள் எல்லோருமே போறத கடுமையா விமர்சனம் செய்கிறவர் நீங்கள். இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்போ ஒரு நடிகரின் பின்னால் போய் தான் அந்த ஒரு ஆட்சி இல்லை, அதாவது நான் இதுக்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே நான் கொடுக்கக்கூடிய அறைகூவல் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. எப்படி மது போதை உண்டாக்குவது மட்டுமல்ல, அது உடலுக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியதோ, பிற போதைப்பொருட்கள் எப்படி உடம்புக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியதோ, அதே போல சினிமா என்ற அந்த போதையும் நாட்டுக்கு கேடானதான எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. அதனால்தான் நான் திரை மாயை என்று தான் நான் விமர்சித்துக்கிற தொடர்ந்து பல வருடங்களா. மக்கள் இந்த திரை மாயிலிருந்து வெளியே வரணும் என்று சொன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்ல, எல்லோரும் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் வேறு சில கருத்துக்களை முன்வைத்து சில அரசியல் கட்சிகள் துவங்கின. அவர்கள் மிக முக்கியமாக தமிழக மக்களை திரட்டுவதற்கு பயன்படுத்திய ஆயுதம் சினிமா. இப்போ அதை தொடர்ந்து சினிமாவினுடைய ஆதிக்கமே மிகப்பெரிய அளவுக்கு ஆயிடுச்சுங்க. 67ல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு பின்புலமாக யார் இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா சினிமானுடைய மோகம்தான் பின்புலமாக இருந்திருக்குது. 71ல் அதுதான் இருந்தது. அதுக்கு பிறகு ஆட்சியில் 77லிருந்து 87 வரை இருந்தது. இது ஒரு தவறானதுங்க. அதாவது ஒரு நல்ல கொள்கைகளை சொல்லி, அரசியல் மாற்றங்களை சொல்லி, பொருளாதார மாற்றங்களை எடுத்து சொல்லி, சமூக பிரச்சனைகளுக்காக அடித்தளத்தில் போராடி, அதுக்காக அடிபட்டு உதைப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு இயக்கத்தை உருவாக்குவது, அதற்காக பாடுபடுவது, சிறை சென்று பல துன்பங்களை அனுபவிப்பது, இப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்டமைப்பது என்பது நீண்ட நெடுநாளுக்கு மக்களுக்கும் பலனளிக்கக்கூடியது. அதே சமயத்தில் இந்த நாட்டுக்கும் அது நல்லது. ஆனால் வெறும் மோகம் திரைப்படத்தில் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே அது போயிருது. இப்ப நாங்க ஒரு கருத்தை நான் எடுத்துட்டு போகணும்னு சொன்னா, அது ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு பகுதியில், உதாரணத்துக்கு கொடியங்குளத்தில் 1995 ஆகஸ்ட் மாதத்துல பெரிய சம்பவம் நடந்ததுங்க.
கொடியங்குளம் கிராமம் உட்பட வந்து ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட கிராமங்கள் தாக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில வந்து அது வித்தின் 1 மினிட்டுக்குள்ள அதை வந்து உலகமுள்ள கொண்டு போக முடியும். ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறது நான் கொண்டு போறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுங்க. கம்ப்ளீட்டா அவ்வளவு பெரிய கஷ்டமாச்சு. மக்கள் மத்தியிலும் கொண்டு போறதுக்கு ஊரூரா கொண்டு போய் சொல்ல வேண்டியதா ஆச்சுங்களா. சோ ஆனா அதே சமயத்துல திரைப்படத்தின் மூலமாக வரக்கூடியவர்கள் அவங்க வந்து வந்து ஏற்கனவே மக்கள் வந்து வீட்டுல இருந்து வெளியே போய் திரைப்படத்தை தியேட்டருக்கு போறாங்க, அங்க பாக்குறாங்க, அந்த திரைப்படத்தில் காட்டக்கூடியது உண்மை என்று நம்புகிறார்கள், அவர்களால் ஈர்க்கப்படுகிறார்கள், அவங்க பின்னாடி போறாங்க. ஆனா அந்த பிரச்சனையை எடுத்து போராடக்கூடியவர்கள் மிகப்பெரிய கஷ்டப்பட்டாலும் கூட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய சிரமமாகிறது. ஆனா இதையெல்லாம் தாண்டியும் தான் வந்து அரசியல்ல இருக்க வேண்டியது. ஆனா இது எதனால வந்து நம்ம திரையுலகத்தை வந்து வெறுக்கிறோம்னு சொன்னால், அல்லது வந்து கோவப்படுறோம்னு சொன்னா, அது வந்து தவறான்னு சொன்னா, அந்த மாயைக்கு ஆட்படக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது அது அவைகளெல்லாம் வந்து நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் அல்ல. நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் அல்ல. சார், இப்ப தாவேகா பாத்தீங்கன்னா, தாவேகா அந்த ஆட்சிக்கு வந்தது சாதி, மதம், பணம் இந்த விஷயங்கள் எல்லாம் உடைச்சிட்டு நாங்க வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. அந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பார்க்க? இல்லை, அதாவது இது வந்து நாங்களே உட்பட வந்து கடந்த 5 வருஷமா அதிகமான வந்து பிரச்சாரம், நாங்க வந்து என்னென்ன பிரச்சாரம் பண்ணோம், ஊழல் ஒழியணும்னு பிரச்சாரம் பண்ணோம். மிதமிஞ்சி ஊழல் ஒழியணும். 2வது வந்து மதுவிலக்கு வந்து மது வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு உண்டாகும், இளைஞர்களை வந்து பாதிப்படை செய்து. அதே போல ஆண்கள் வந்து குடித்து இளம் விதவைகள் உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்குது. பல குடும்பங்கள் இதனால வந்து வீதிக்கு வருது, நாசமாகிறது. எனவே தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. சோ அதே போல வந்து ஊழல்ங்கிறது எல்லா பகுதியிலும் வந்து ஊடுருவி போயிடுச்சு. ஒரு சாதாரணமா வந்து ஒரு தாலுக்கா அலுவலகம் சென்றால், அதே போல ஒரு பிடிஓ அலுவலகம் சென்றா, ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனா, அல்லது கட்டிட வரைபடத்துக்கு போனால், எங்கே போனாலும் வந்து ஊழல் மிதமிஞ்சி இருந்தது. அதனால வந்து இந்த ஊழல் ஒழியணும், மது ஒழியணும் அப்படிங்கிற பிரச்சாரங்கள் எல்லாம் நாங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டிருந்தோம். இது நாங்கள் முன்னெடுத்தோம் சொன்னா சமூகத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அது வந்து சமூகத்திலும் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பிரச்சாரங்களுக்கெல்லாம் ஆதரவு கிடைத்தது. எனவே இது எல்லாம் வந்து ஒழியணும், இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிற பிரச்சாரங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பல பேர் வந்து பல அரசியல் கட்சி இதுக்கு முன்னாடியும், நீங்க 2006 2011 வரையில, 2011-16 வரையிலும் கூட, இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்த திமுக கூட வந்து தமிழ்நாட்டில் மது ஒழிக்கிறதுக்காக சொன்னாங்க, ஊழல் ஒழிக்கிறது கூட சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அதை செய்யறீங்கிறது வேற. ஆனால் தமிழ்நாட்டில் பொதுவாக ஊழலுக்கு எதிரான சிந்தனைகள், அதே போல பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வன்முறைக்கு எதிரான சிந்தனைகள், சோ இது போல பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு உண்டான சூழல்கள் இருந்தது. அரசியல் மாற்றம்னா சூழல் இருந்தது. அப்போ இந்த அப்போ வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் திமுக, அவர்களை செய்யாத போது அதுக்கு ஒரு அரசியல் மாற்று அரசியல் வந்து கொண்டு வரணும் நாங்களே பேசணும். அப்ப ஒரு வலுவான கூட்டணி, திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி அமையாத போது, மக்கள் மத்தியில தென்படாத போது, சரி இது இவங்களும் வந்து இது ஊழல் ஒழிக்கிறோம்னு சொல்றாங்க, அப்படிங்கிற போது மக்கள் ஒரு சோதனைக்காவது புதுசா பார்க்கலாமே என்ற உணர்வோடு வந்து இன்னைக்கு அவருக்கு ஓட்டளிச்சிருக்கிறாங்க. இதுதான். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தோட புதிய தமிழகம் தேர்தலுக்கு முன்னால கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எதுவும் நடந்ததா சார்? இல்ல, அதாவது அது கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்ல முடியாது. அந்த கட்சியினுடைய சில முக்கியமான நண்பர்கள் எங்களை வந்து ஜனவரி மாதத்துல எங்களை வந்து சந்தித்தார்கள். ஓகே. அதுக்கு பிறகு அது வந்து தொடர்ந்து வந்து அது வளர்ந்து போகல. ஓகே. அது என்ன காரணமும் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் வந்து எங்களுடைய பாதையில போயிட்டோம், அவங்க பாதையில போயிட்டோம். ஓகே சார். சார், இந்த தேர்தல், அதாவது 2026 தேர்தல்ல புதிய தமிழகம் தனித்து விடப்பட்டதா நீங்க உணர்றீங்களா? இல்ல, அதையே அந்த வார்த்தையை செய்யணும். நாங்களாக வந்து நாங்க ஏன் தனித்து விடப்படும், எங்களுக்கு வந்து எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஆனா புதிய தமிழகம் எப்பவுமே வந்து கொள்கையில வந்து நாங்க வலுவா இருப்போம். கொள்கை என்பதை விட சுயமரியாதையில புதிய தமிழகம் கட்சி பார்ட்டி ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சுயமரியாதையை விட்டு நாங்கள் ஒரு படி கூட கீழே போனது கிடையாது. இதுதான் வந்து எங்களுடைய கட்சியினுடைய மிக மிக முக்கிய அடிப்படை லட்சியம். அந்த வகையில எங்களுடைய பலத்திற்கு ஏற்ப, எங்களுடைய செல்வாக்குக்கு ஏற்ப நாங்க வந்து ஒரு கணிசமான இடங்களை எதிர்பார்த்தோம். அதிமுக கூட்டணி ஏன்னா வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் திமுக, ஆமா,
நாங்க திடீர்னு இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு போய் சேர்ந்தால் அது வந்து சரியாக இருக்காது. சோ அதனால வந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில நாங்கள் வந்து அதிமுகவோடு ஏற்கனவே 2019 24 பயணத்தினுடைய அடிப்படையில நாங்கள் அவங்களோடு பயணிப்பதற்குத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு தலைமை தாங்கியவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை புரிந்து கொண்டு ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காம அவர்கள் தாந்தோன்றித்தனமாக அவர்கள் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொண்டனுடைய விளைவாக நாங்க வந்து அதுக்குள்ள நாங்க அவங்க அதனால வந்து எங்களால் நாங்க போய் எங்களுடைய சுயமரியாதையை விட்டு நாங்க போய் அங்க நிற்பதற்கு உண்டான சூழல் உருவாகல. அதனால வந்து இந்த முறை அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம். ஆச்சா, நம்மைய வந்து அவர்கள் வந்து மலிவாக கருதுகிறார்கள், நம்முடைய வலுவை வந்து தேர்தல் களத்திலே காண்பிப்போம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து 70 சட்டமன்ற தொகுதிகளை தனித்து போட்டியிட்டோம். அதனால இது வந்து நாங்கள் முழுக்க விரும்பி ஏற்றுக்கொண்டதை தவிர நாங்களும் வந்து மற்றவர்களைப் போல எப்படியாவது ஒரு சீட்டு தான் 2 சீட்டு தான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனா நாங்க அப்படி கருதல. நாங்க வந்து எங்க கட்சி இன்னைக்கோடு இந்த தேர்தலோட முடிந்து போவதற்காக இல்ல, அது இந்த கட்சி நிலைத்து நிற்கணும். தமிழ்நாட்டில் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாட்டினுடைய அரசியல் தளத்துல, சமூக தளத்துல, பொருளாதாரத்துல விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டக்கூடிய மக்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கட்சியும் தலைமையும் நல்ல முறையில் வழிகாட்டணும். அந்த கட்சி சுயமரியாதையோடு இருக்குதா, அந்த தலைமை சுயமரியாதையோடு இருக்குதா அப்படிங்கிற அந்த உணர்வு உண்டாக்கணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி இயங்கிட்டு இருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து அது என்ன ஆனாலும் சரி நாங்கள் எங்களுடைய பலத்தை காமிப்போம். எங்களால் தான் உங்களுக்கு வந்து வீழ்ச்சி அடைய போது, நீங்கள் உங்களை வீழ்த்தி காட்டுவோங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து களம் கண்டோம். அதுக்குண்டான சூழ்நிலைகளை உங்களுக்கு தெரியும், தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தது. ஆமா சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பாடம் புகட்டுவேன் அப்பவே நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருந்தீங்க. மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா தேவேந்திர குல வேளாளர் மக்களே வந்து இது வந்து அவமானப்படுத்துற மாதிரி தான் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க. நான் தேர்தல் முடிவுகள் உங்களுக்குமே ஒரு சாதகமா வரல இல்ல. எங்களுக்கு நாங்க அவங்க எவ்வளவு செலவழிச்சாங்க ஒரு தொகுதியில, நாங்க எவ்வளவு செலவழிச்சோம். நாங்க வந்து வெறும் ஊழலை மட்டும் இல்லை, ஊழலை ஒழிக்கிறதுக்கு நடைமுறையிலேயே வந்து வாக்காளர்களுக்கு எந்த சூழ்நிலையும் பணம் கொடுக்க கூடாதுங்கிறது எங்களுடைய லட்சியம் ஆச்சுங்களா. நாங்க மக்களுக்கு கொள்கையை சொன்னோம், கோட்பாடுகளை சொன்னோம். நாங்க வெற்றி பெற்று வந்து அந்த மக்களுக்கு என்ன பாடுபடுவோம்னு சொன்னோம். சரிங்களா. அதை விட எங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து என்ன, நாங்க வந்து திமுக எதுக்கணும், அதிமுக எதுக்கணும், புதுசா வந்துக்கிற கட்சி எதுக்கணும், இத்தனை ஆப்ஷன் இருக்குது. எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டர்கள் இந்த 70 தொகுதியில் நின்றக்கூடிய பணபலம் என்ன, 300 கிராமம் 400 கிராமம் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு வந்து அவர்கள் சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பொருள் பலம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் செஞ்சாங்க ஆச்சுங்களா. ஸோ அதான் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இல்லைன்னா நாங்கள் வந்து அவர்களைப் போலவே நாங்கள் கோடிக்கணக்கான செலவு செய்திருந்தால் நிலைமைகள் வேற இருக்கு. ஆனால் அப்படி செய்து நாங்கள் வெற்றி பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு எந்த சூழ்நிலையும் கிடையாது. அங்கே நாங்கள் போகவே இல்லை. ஓகே சார். சார், மற்ற வேட்பாளர்கள் நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியும் சார். நீங்க வந்து ஏற்கனவே அதே தொகுதியில வந்து சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க. கண்டிப்பா அப்பயே நீங்க பணம் கொடுத்து பெற்றிருக்க மாட்டீங்க. அப்படின்னும் போது இப்ப உங்களுக்கான ஒரு 5வது இடத்துக்கு வர்றது இல்ல வாக்குகள் வந்து கம்மியா வருது அப்படிங்கறதுக்கான காரணம் என்ன வருது? அதாவதுங்க, இப்ப எப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் என்ன முன் வச்சோம், இந்த முறை வந்து அதிமுகவை தோற்கடிக்கணும்னு முன் வச்சோம். ஆமாம். மக்கள் ஜென்ரலாக எப்படி பார்ப்பாங்க, நம்மளுக்கு அதிமுக மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை வந்து மதிப்பு குறைவாக நடத்துகிறாங்க, நம்மளை பொது வழி இழிவாக பண்ணுறாங்க. அப்போ அவங்கள தோற்கடிப்புங்கிற என்ன தானே பொதுமக்களுக்கு வரும். அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக திமுக அதாவது அது எப்படி பிரிஞ்சு போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஆச்சுங்களா. நாங்க வந்து மக்களை வந்து அவங்க வந்து பணபலத்தோட 2 திமுக அதிமுக எப்படியாவது நான் வெற்றி பெறக்கூடாது, அதாவது இன்னொரு கட்சி கூட வெற்றி பெற்று போட்டோம், டாக்டர் கிரிசா வெற்றி பெறக்கூடாது அப்படின்னுக்காக வந்து 19ஆம் தேதி முதல்ல 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 2வது நாள் 1000 கொடுக்குறாங்க, 3வது நாள் 1500 கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்க எல்லோருடைய டார்கெட்டு நம்மளே இருக்குது ஆச்சுங்களா. ஸோ அதை மீறி மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னும் வந்து அது பணபலங்கள் இன்னும் கிராம அளவில் பெரிய அளவுக்கு இன்னும் அதிகம் செலுத்துது. பணபலங்கள் முற்றா ஒழிக்கப்படுற போது நாங்கள் வந்து மிக எளிதாக வெற்றி பெறுவோம். ஓகே சார். இன்னொரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த பிரஸ் மீட்லயே, என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நமக்கு இந்த தொகுதிகளில் விழுகிற வாக்குகள் அப்படின்றது பட்டியல் வெளியேற்றத்திற்கான வாக்குகளும் கூட அப்படின்னு, ஒட்டுமொத்தமாகவே ஒரு 1 லட்சம் இந்த அளவுக்கான வாக்குகள் தான் வந்திருக்கு. அதை அப்படி எடுத்துக்க முடியுமா சார்? கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அலைகள்ல ஒருத்தர் வந்து திரைப்பட பின்னணியில் நாங்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா நான் வந்து அரசியல் மாற்றி அமைக்கிறோம்.
அந்த அரசியல் மாற்றத்தை எங்களுடைய கொள்கை. நாங்க வந்து 30 வருஷமா வந்து திமுக அண்ணா திமுக கூடாதுன்னு சொல்றோம்ல, மது ஒழிக்கணும்னு சொல்றோம்ல, போதை ஒழிக்கணும்னு சொல்றோம்ல, ஊழல் அளவு ஒழிக்கணும்னு சொல்றோம்ல, திமுக அண்ணா திமுக மாற்றாக தமிழகத்துல அரசியல் மாற்றம் கொண்டு வரும்னு சொல்றோம்ல. இதையெல்லாம் வந்து இந்த கருத்தெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஆப்ரேட் ஆயிட்டே இருக்குது ஆச்சுங்களா. இதுக்கு மேலையும் எங்களுக்கு வந்து 1 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்குதுன்னா இதை விட என்ன வேணும் அரசியல் களத்துல? அப்போ வந்து 1 லட்சம் பேர் நாங்கள் கொண்ட கொள்கைக்கு எங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை விட வலுவான அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வேற இருக்க முடியாது. அதனால வந்து இன்றும் இந்த கொள்கை கோட்பாட்டுக்காக இந்த பூரண மது ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை முன்வைத்து கொண்டு, ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை உள்வாங்கி கொண்டு கொள்கை ரீதியாக 1 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சியின் பின்னால் அணிந்திருக்கிறான்னு சொன்னால் இது ஒரு மகத்தான, இதுதான் எங்களுக்கு உண்மையான வெற்றி. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஓகே சார், பட்டியல் வெளியேற்றத்துக்கான அந்த கோரிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்கு? அடுத்த கட்ட பட்டியல் வெளியேற்றங்கிறது தேர்தலுக்கு உண்டான கோஷமாக இந்த தடவை நாங்கள் வைக்கல. ஓகே. ஏன்னா அது வந்து நாங்கள் ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் 2016க்கு பிறகு முழுமையாக, அதுக்கு முன்னாடி 1992-93 நாங்கள் வந்து இது போராடிட்டு இருக்கிறோம். ஆமாம். இப்போ வந்து இப்போ நீங்கள் 2016-17 நாங்கள் வந்து 2019 வந்து நாடாளுமன்ற தேர்தல், 2021 அது வந்து ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவை வச்சு ஃபைட் பண்ணோம். நேம்லாம் மாற்றினாங்க. ஆமாம். இந்த தேர்தலில் நாங்கள் வந்து அதை அஜெண்டாவை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதிமுக எங்களை பொதுவெளியில் அவமானப்படுத்திட்டாங்க. எங்களுடைய உழைப்பையெல்லாம் பயன்படுத்தி 2019 2024 எங்களுடைய ஓட்டுகளையெல்லாம் வாங்கிட்டு மிக முக்கியமான தருணத்துல எங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களே நிறைய இடத்துல பேசியிருந்தாங்க. ஆமா, ஆட்சிகளை விட்டுட்டாங்க. அப்போ அது அவங்களை தோற்கடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமாக இருந்தது. பட்டியல் இப்போ சொல்லி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நாங்க வந்து விடல. அதுக்குண்டான உரிய நேரத்துல அதை நாங்க வலுவா எடுப்போம். இன்னும் கூட இப்பொழுது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரப்போகுது. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடியே நாங்க வந்து தேவேந்திர வேளாளர்களை நீங்க வந்து பட்டியலிருந்து வெளியேற்றி மிக மிக பிற்பட்ட ஒரு பட்டியலில் அல்லது அது புதிய ஒரு பட்டியலை உருவாக்கி அதுக்கு பிறகு இந்த வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை என்னன்னு மனசுல வச்சிருக்கிறோம். அதை விரைவில் நாங்கள் வந்து வலியுறுத்துவோம். ஓகே சார். புதிதா அமைந்திருக்கிற இந்த தாவேக அமைச்சரவையில வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 8 பேருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பார்க்கலாம்? இல்ல, இது வந்து மேலோட்டமாக வந்து இதை வந்து ஒரு வரவேற்கத்தான் செய்யணும். நான் பல வருடங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு வந்து சுதந்திரத்துக்கு காலகட்டங்களில் பிராமின்ஸ் டாமினேட் இருந்தாங்க. அதுக்கு பிறகு முதலியார்கள் பிள்ளைமார்கள் அப்படி இருக்கிறவங்க டாமினேட் ஆனாங்க. அதுக்கு பிறகு வந்து 80களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் வந்து டாமினேட் இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 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 நியூ ஓப்பனிங் வருது. அதாவது வந்து பட்டியல் பிரிவு இருக்கக்கூடியவர்கள் அதுவும் கூட வந்து அது முழுமையாக இருந்தலைங்க. அந்த 7-8 பேரில் தென் தமிழகத்தில் மிக வலுவாக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கு ஒரு கொடுத்துக்கிறாங்க. அருந்ததிற்கு 1 தான் கொடுத்துக்கிறாங்க. இது வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று பறையன் அழைக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம் தான் வந்து அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அதில் வந்து நான் அதுக்குள்ள வந்து அது விமர்சனம் செய்ய விரும்பல. அது அவங்க என்ஜாய் பண்ணட்டும். இது வந்து இருந்தாலும் கூட இது வந்து இது மூலமாகவே அந்த சமுதாயத்துக்கு விடுதலை வந்துருக்கின்றோ. இதுதான் அந்த சமுதாயத்தை 5-6 பேர் மந்திரியாகிறது அந்த சமுதாயத்தோட கோரிக்கை இல்லை. ஏன்னா 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பஞ்சமி நிலம் இருக்கு. அதைய விடுதலை பண்ணி அந்த மக்களுக்கு கொடுத்தா தான் அந்த மக்களுக்கு உண்மையான நன்மையா இருக்க முடியும். நிலமற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து 3 சென்ட் நிலம் கூட கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சியில, அதே போல வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்தில் நீங்க போனீங்கன்னா அட்டல் பாவரட்டி வறுமையினுடைய எல்லை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். எனவே அந்த மக்களுக்கு குறைஞ்சபட்ச வீட்டு மனை கட்டுவதற்கு ஒரு 3 சென்ட் வீட்டு மனை, வாழ்க்கை ஆறாவதுக்கு ஒரு 2.5 ஏக்கர் நிலம், இதுபோல என்னைக்கு கிடைக்குதோ அப்பதான் வந்து அது உண்மையான சமூக மாற்றமாக இருக்க முடியுமே தவிர ஒரு ஆட்சியில 6 மந்திரி வந்துட்டாங்க அல்லது 8 மந்திரி வந்துட்டாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்க, அதன் மூலமாக எல்லா பிரச்சனையும் தீராது. இருந்தாலும் கூட
கடந்த காலங்களில் வந்து மற்ற சமுதாயங்கள் எல்லாம் வந்து 7 மந்திரி 8 மந்திரி இருக்கிற போது இவர்களுக்கு 1-2 இந்த டெய்ல் எண்டில் கொடுப்பாங்க, பாலோட கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆதிராவோட கொடுப்பாங்க. இப்பொழுது வந்து ஒரு பொதுவான ஒரு சமூக மாற்றம் நடந்திருக்குது. இது வந்து இதை வந்து நாம் அதுக்காக உதாசீனப்படுத்தக்கூடாது, இதை வந்து ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஓகே சார். அதே போல கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறதும் அமைந்திருக்கு. வன்னியரசு அவர்கள் அமைச்சராயிருக்காரு. அந்த விஷயங்கள் எப்படி சார்? ஆக்சுவலா வந்து இந்த சமூக நலத்துறைன்னு பேர் மாற்றணுங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அசம்பிளினுடைய ப்ரொசீடியில் பாத்தீங்கன்னா 1996 2001 வரையிலும் 2011 16 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த சமூக நலத்துறையை மாற்றணுங்கிறது கோரிக்கை வச்சு நான் தான் வச்சேன். சமூக நீதித்துறை சமூக நீதித்துறையா மாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு வந்து இதே விடுதலை சிறுத்தைகளே எங்களுக்கு அது ஆதரவு கொடுக்கல. ஆச்சுங்களா, அந்த ஆதிராவிடர் பேரே மாற்றக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் சொன்னது ஆதிராவிடர் பேருங்கிறது வந்து அது வந்து அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பேரா போயிடும். இது வந்து சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் வந்தா தான் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒரு துறையா இருக்க முடியும்னு சொன்னோம். எப்படியோ அது வந்து நாங்க வந்து நான் 94 2001 வரையிலும் சட்டமன்றத்தில் பேசியதுக்கு, அதே 2011 16 வரையிலும் பேசினுடைய விளைவு ரிசல்ட் இப்ப வந்திருக்குது. அதே அது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஓகே சார். ஒரு 48 நாள் இந்த அளவுக்கான ஒரு ஆட்சி, ஒரு 45 நாள் இந்த அளவுக்கான ஆட்சி நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்சியில வந்து இப்போ ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குதுங்க, டேக் ஆஃப் நல்லா தான் இருக்குது. இந்த ஆட்சி வந்து முழுமையா அவங்களுடைய அதாவது வந்து ஒன்று தேர்தலுக்கு முன்பாக குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு அந்த ஆதரவோடு வந்திருந்தால் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இருந்திருந்தால் இது நல்லா இருந்திருக்கும். அல்லது வந்து அவங்களே தனி மெஜாரிட்டியாக இருந்து மற்றவர்களுக்கு அக்கார்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஆட்சி அப்படி இருந்தாலும் இந்த ஆட்சியை வந்து நம்ம ரொம்ப நல்லா சொல்லலாம். இருந்தாலும் கூட இப்பொழுது வந்து வேறு பல கட்சிகள் எதிர் முகாமில், அதாவது இவங்களுடைய கொள்கைக்கு முரணாக இருந்த கட்சி கூட்டணி இருந்தவர்கள் இப்பொழுது வந்து இந்த கூட்டணிக்கு வந்து அந்த ஆதரவு நடக்குது. இருந்தாலும் கூட இப்பொழுது துவக்கத்தில் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வந்து நாங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் வயப்படக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நோயாக இருக்கக்கூடியது வந்து ஊழலும் மதுவும் என்பதை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது சில நடவடிக்கைகள், அதாவது வந்து நாங்கள் கட்டடம் கட்டுவதற்கு வரைபடங்கள் வாங்கினா போனால் அதுக்கு வந்து நாங்கள் பார்ட்டி ஃபண்டுங்கிறது வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாஸ்மார்க்கில் வந்து எங்களுக்கு முதல்ல வந்து மற்றவங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்தது, அது நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பத்திரப்பதிவு துறைகளில் வந்து லஞ்சம் இல்லை என்று சொல்லுகிறார், வாங்க மாட்டோம்னு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்பொழுது இதை வந்து இவங்க சொல்லுவதெல்லாம் சரியா இருக்குது, நல்லா இருக்குது. இது எவ்வளவு நாளுக்கு இது நீடிக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது. இந்த நிமிடத்தில் இந்த 40 நாளில் அவர்கள் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் வரவேற்க தகுந்த விஷயங்கள். ஓகே சார். ஆனா இந்த காலகட்டத்திலே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வன்முறை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, பாலியல் தொடர்பான இந்த குற்றங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னு நிறைய எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? சார், தமிழ்நாட்டில் வந்து 32 துறை பெரிய துறைகள் இருக்குதுங்க. இப்போ கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெவென்யூ வருவாய்த்துறை இருக்குது, மிக முக்கியமானது வந்து காவல்துறை. மற்ற துறைகள் எல்லாம் ஈஸியாக வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். காவல்துறை கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் ஆச்சுங்களா. ஸோ அதுக்கு வந்து முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் அரசுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. கேப்பு இருக்கக்கூடாது. அரசுக்கும் அரசு தலைமைக்கு கூடியவங்களுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. இடைத்தரகர்கள் இரண்டாவது அதிகார மையங்கள் வரக்கூடாது. இந்த ஆட்சி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இரண்டாவது அதிகார மையங்கள் வந்தால் குறுக்கிட்டால் அது பிரச்சனைகள் வரும். மற்ற பிரச்சனைகள் வேறீங்க. இப்போ வந்து குடிநீர் பிரச்சனை வந்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன், வாட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது 2 நாளைக்கு தண்ணி வரலைன்னா மக்கள் தண்ணி வரலைன்னு கொஞ்சம் பேசுவாங்க. ஒரு வேளை வந்து 10 நாளுக்கு வரலைன்னா வீதி கூட வந்து போராடுவாங்க, அது வேறு பிரச்சனை. ஓகே. ஆனால் ஆட்சி அதிகாரத்துடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து காவல்துறை. காவல்துறையில வந்து மிகவும் உன்னிப்பாக வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கையில ஒரு சின்ன ஒரு விரல பாதிப்பு ஏற்பட்டா அது பெருசா ஒன்னோட செஞ்சிடாது. கால் விரல் ஏற்பட்டா பாதிச்சு. ஆனால் மூளையில் வந்து ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசி பின்னலுக்கு ஏற்பட்டா கூட அது பாதிப்பு உண்டாகும். அதனால வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு சாதாரணமாக கருதக்கூடாதுங்க.
இது ஒரு மிக பெரிய டிபார்ட்மெண்ட், பெரிய வலுவான அரசாங்கம். ம். நீங்க வேற மற்ற ஸ்டேட்ல ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் வலுவான அரசாங்கம். அந்த வலுவான அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் மிகவும் வலுவா இருக்கணும், சரியா இருக்கணும், நிதானமா இருக்கணும் ஆச்சுங்களா. எந்த விதமான இடையூறுகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும், அதான் முக்கியம். அவருடைய கண்காணிப்பில் இருக்கணும். அப்படி இல்லாத போது நீங்க வந்து வேறு யாராவது அதிகார மையங்கள் அதை வந்து கையாண்டால் அது பிரச்சனைகள் வரும். என்னுடைய பார்வையில இன்னும் அது முழுமையாக அது தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சருடைய கண்ட்ரோலுக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறையும் பிற துறைகளும் போகவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் இப்ப விடுதலை சிறுத்தைகள். ஒரு பக்கம் அரசியல் அரங்குல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. புதிய தமிழகமே பல்வேறு போராட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பயணம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு தமிழக மக்கள் கிட்ட ஒரு முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பாக்க இல்ல, அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க உடைய அரசியல் அணுகுமுறைகள் வேறு, எங்களது வேறு. நாங்க வந்து அவங்க வந்து அரசியல் அதிகாரத்தை மட்டுமே பிடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வைகள். நாங்க வந்து சமூக மாற்றத்தை அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. கிராஸ் ரூட் லெவல்ல ஆச்சுங்களா, கிராஸ் ரூட் லெவல்ல சமூக மாற்றத்தை நிகழ்த்திட்டு அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்களுது. அவங்க அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிட்டு சமூக மாற்றத்தை பண்ணலாங்கிறது. ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம் ஆச்சுங்களா. அப்படிதான் பாத்தீங்கன்னா அதனால கிராஸ் ரூட் லெவல்ல உங்களுக்கு வட தமிழகத்தை தென் தமிழகத்தோடு ஒப்பிட முடியாதுங்க. தென் தமிழகத்துல ஒருத்தர் உயிர் வாழ்றது ஒடுக்கப்பட்ட தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல வருடங்கள் அவங்க வந்து அவங்க கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டு வர்றதே பெரிய விஷயம், சவாலான விஷயம். அதை வந்து வடக்கு மாவட்டத்தில் கூட செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையோ திருவள்ளுவர் சூழ்நிலையோ ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சோ அப்படி இருந்த தூத்துக்குடி மாவட்டம், அப்படி இருக்கிற தென்காசி, அப்படி இருக்கக்கூடிய திருநெல்வேலி, அப்படி இருக்கிற ராமநாட்டுல அரசியல் செய்யறதுங்கிறது வடக்கு மாவட்டத்தில் அரசியலோடு ஒப்பிட முடியாது. அங்கே வந்து அவன் வாழ்வதற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது. இன்னைக்கு வந்து அந்த விதத்துல அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாத்து கொடுத்திருக்கிறோம். அந்த மக்களை 1947 சுதந்திரத்துக்கு பிறகு உண்மையான சுதந்திரத்தை தென் தமிழக மக்கள் அணிவிக்கூடிய கொண்டு வந்துக்கிறோம் ஆச்சுங்களா. அதே போல வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து நீங்க வந்து சமூக நீதி சொன்னீங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு தாழ்த்தப்பட்ட வார்த்தை சொல்றது கூட வெந்நீர் வந்து தாழ்த்தப்பட்ட சொல்லக்கூடாது. இதெல்லாம் நாங்க எப்ப சொல்றோம்? அச்சா அப்போ வந்து அரசியல் அச்சா. சோ நான் எங்களுடைய பார்வை என்பது நாங்க வந்து எங்களுடைய பார்வை என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையில் அவர் எதுக்காக வந்து மதமா இருந்தாரு? எனக்கு எம்எல்ஏ பதவி எம்பி பதவியை காட்டிலும் வந்து சமூக மாற்றம் முக்கியம், எனக்கு இந்த சமூகத்துல என்னுடைய சுயமரியாதை முக்கியம் தான் போனார். இதுதான் புதிய தமிழகத்தினுடைய உண்மையான லட்சியம். அந்த அடிப்படையில சில நேரங்களில் எம்எல்ஏ பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, எம்பி பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆட்சிக்குள்ள போகலாம் கூட சட்டமன்றத்து போகலாம் பரவாயில்ல, அடிப்படையில முதல்ல இந்த மக்களுக்கான பிரச்சனை கையிலிடுறதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்ற கூட வச்சதும் கூட இது அரசியல் இல்லை, இது சுயமரியாதைக்கானது. எத்தனை பேருடைய பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், ஏன் நாங்கள் அதை எடுத்தோம்? அப்போ எங்களுக்கு இதனால வந்து ஓட்டு போகும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஓட்டு போனாலும் பரவாயில்ல, சமூக மாற்றத்தை செஞ்சு காட்டவும் தான் நாங்க பண்ணோம். ஆச்சுங்களா. அந்த பேரு பல்லர் என்ற பேரை தேவேந்திரோட மாற்றத்துக்கு நாங்க எத்தனை வருஷம் போராடி இருப்போம். நீங்க ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்காது ஆச்சுங்களா. இந்த சமூகம் வந்து சாதியில ஊறி போன சமூகம் ஆச்சுங்களா. தேவேந்திரோட வேளாளர் மாத்துறதுனால பிள்ளைமாருக்கோ வெள்ளாளருக்கோ கொங்கு வேளாளருக்கோ நாடாருக்கோ யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் கூட அதை தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பாக அவர்கள் கருதுகிறார் ஆச்சுங்களா. அதுக்காக இந்த சமுதாயம் அதுக்காக வந்து அடிமட்டத்தில் இருக்க முடியாது. அதனால அரசியல் வாக்குகள் வராவிட்டாலும் கூட, அதனால வந்து எங்களுடைய கட்சிக்கு நாங்கள் திடீர்னு 10 எம்எல்ஏக்கள் வராவிட்டாலும் கூட, 2 எம்பி வராட்டும் கூட, நாங்கள் வந்து சமூக மாற்றத்தை அண்ணல் அம்பேத்கருடைய வழியில எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நடந்திருக்கு. அதுல அந்த விதத்துல நீங்க வந்து தென் தமிழகத்தினுடைய புதிய தமிழகத்தினுடைய செல்வாக்கு, புதிய தமிழகத்தோட ரோலு, எங்களுடைய பங்களிப்பை இந்த நூற்றாண்டில் வேற எந்த கட்சியும் செய்யவில்லை, செய்ய முடியாது. நிச்சயமா சார். ஆரம்ப காலத்துல தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த ஆதரவு, அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த ஆதரவு இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இல்ல, அதெல்லாம் தவறானதுங்க. பொதுவா வந்து காலத்தால் எல்லாம் கெடுங்கிற மாதிரி இந்த இளைஞர்கள், இந்த சமுதாயத்தில் பிறந்த இளைஞர்கள் கூட தன்னுடைய தந்தை, தன்னுடைய முன்னோர்கள் ஆச்சா என்ன மாதிரி அவமானத்துக்கு ஆளானாங்க.
என்ன மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாறாங்க. ம். அந்த கஷ்டமும் அந்த அவமானமும் யாரால் போக்குது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கல. ம். அவர்கள் சமூக விடுதலை சினிமா படத்துக்குள்ள பாக்குறாங்க. ம். சமூக விடுதலை சினிமா மூலம் வராது, போன் மூலமா வராது, வாட்ஸ்அப் மூலமா வராது, ரீல்ஸ் மூலமா பார்க்க முடியாது. ஆச்சுங்களா? ஒரு கொடி, அதான் சொன்ன, ஒரு கொடியங்குளத்தருடைய பிரச்சனைக்கு வந்து எத்தனை ஆண்டு காலம் போராடும். இன்னைக்கு வெறும் மாஞ்சோலை தேயிலை தொற்றாளுடைய பிரச்சனை சினிமா மூலமா தீர்க்க முடியுமா? நீங்க 1998 எடுத்து அன்னைக்கு வெறும் 53 ரூபா சம்பளம். நாங்க அந்த மக்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலை கிடையாது, அன்னைக்கு 12 மணி நேரம் வேலை. 8 மணி நேரம் வேலை கூடுறாங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து போராடணும். அதெல்லாம் 17 பேர் உயிர் போச்சு. ஆச்சுங்களா? ஸோ இந்த எங்களுடைய போராட்டனுடைய தன்மைகளை இந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய வரலாறுகள், புதிய தமிழகம் கட்சி இவனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அல்லது இந்த பெண்களுக்கு, இவங்க இன்னைக்கு வந்து அவன் 2 வீலர் ஃபாஸ்டா அந்த கிராமத்துக்குள்ள போறான்னா அதுக்கான சுதந்திரம் வந்து யாரால் மூலம் வந்ததுன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியாலும் புதிய தமிழகத்தால் தான் வந்தது. அதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய குற்றமே தவிர அது எங்களுடைய குற்றம் அல்ல. அதனால அதுபோன்று இன்னும் தன்னை பற்றி புரியாமல், தன்னுடைய தந்தையாருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை புரியாமல், யாரால் இந்த சமூக விடுதலை ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இளைஞர் சமுதாயம் அவர்கள் புரிந்த தங்கள் அதை பிரஜைத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்ன சொல்ல போனா சமூக வலைத்தளத்தினுடைய அந்த போதைக்கு ஆளாகிறார். அது ஒரு மாதிரி ஒரு குறிப்பில் இருக்கும். ஆனால் 90% இந்த சமுதாயத்தை புரிந்து கொண்டவர்கள், சமூக பற்றோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் புதிய தமிழகத்தின் பின்னால் தான் இருக்கிறார்கள். ஓகே சார். சார், இப்ப நீங்க சமூக வலைதளங்கள் குறித்து கூட சொன்னீங்க. முதல்வரோட அந்த சட்டமன்ற உரை கூட நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நமத்து போன ரீல்ஸுக்கு தான் அதெல்லாம் உதவும், வேற எதுக்கு உதவாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த உரையை நீங்க முதல்ல எப்படி சார் பார்க்கறீங்க? சரி, அவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டு மக்கள் பெரிதாக எதிர்பார்க்கிறார். ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க வந்து எவ்வளவு பேர் எவ்வளவோ சிரமப்பட்டு கூட சட்டமன்றத்துக்கு கூட வர முடியாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்து மிக எளிதாக உங்ககிட்ட வந்திருக்கு, மிக எளிதாக தான் வந்திருக்கு. அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்றாரு. மிக எளிதாக வந்திருக்குது. அது அவருக்கு சொல்லட்டும், அதை பத்தி ஒன்றும் இல்லை. மிக எளிதாக வந்து அரசியல் அதிகாரம் வந்திருக்குது. அந்த அரசியல் வந்துட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக மிக அதிகம், மிக அதிகம். அதை நீங்க வந்து சீர்குலைச்சக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆச்சுங்களா? உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்றீங்க. ஆச்சுங்களா? நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ற போது நீங்க என்ன சொல்ல வரணும்? நீங்க வந்து இந்த அரசு வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி விட்டது என்று சொன்னால் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய கடனை இப்படி ஊதாரித்தனமாக இந்த அரசு செலவழித்திருக்கிறது, இதை இந்த மக்களுடைய நலனுக்கு பயன்படுத்தல அப்படிங்கிற ஆதாரத்தோடு சொல்லுவதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் வந்து விஜயனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். ஆச்சுங்களா? வெறுமனே பேச்சு, வெறும் அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் ஆகுங்க. ஆனா சட்டமன்றம் என்பது வேறு, பொதுவெளி என்பது வேறு, அவங்க அரங்குள்ள பேசுறது என்பது வேறு. முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள் பேசுகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் சம்மட்டியால் அடிப்பது போல இருக்கும். நீங்கள் ஆதாரத்தை வைத்துக் கொண்டுதான் பேச வேண்டும் தவிர நான் ஆதாரம் நாளை கொண்டு வருவேன் என்று முதலமைச்சர் பேசக்கூடாது. நீங்க இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் சட்டமன்றம் என்று சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் சட்டம், உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் சட்டம். எனவே வந்து நீங்க உங்களுக்கு ஆதாரத்தை கொண்டு விடுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அரசு இயந்திரமே இருக்கிறது. எந்த ஆதாரத்தையும் எந்த நேரத்தில் 10 நிமிடத்தில் கொண்டு விடுவது இருக்கிறது. அப்படி இருக்கிற போது திமுக மீது நீங்க வந்து 10 லட்சம் கோடி என்று குற்றம் சாட்ட வருகின்ற பொழுது அதுக்குண்டான எல்லா விதமான ஆதாரங்களையும் கையிலே வைத்துக் கொண்டு நீங்க வந்து 10 லட்சம் கோடி நீங்க வந்து வாங்கினீங்களே, இதை வந்து இந்த இடத்துல ஊதாரித்தனமாக செலவழிச்சுக்கிறீங்க அப்படின்னு சுட்டி காட்டுவதற்கு அவர் தவறிவிட்டார். அதுதான் வந்து என்னுடைய பார்வை. ஓகே சார். எதிர்காலத்துல புதிய தமிழகம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது வந்து அரசியல் வந்து நான் தான் சொல்றேன், எங்களுடைய பார்வை, புதிய தமிழகத்தினுடைய பார்வை என்பது வேறு. ஆச்சுங்களா? நாங்கள் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, இந்த நாட்டில் சமத்துவத்தையும் தர்மத்தையும் நிலநாட்டுவது தான் புதிய தமிழக கட்சியோட லட்சியம். அது வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து உட்கார்ந்தா நிறைவேற்றணும், நாடாளுமன்றத்துக்குள்ள உட்கார்ந்தா நிறைவேற்றணும் அப்படிங்கிற பார்வை எல்லாம் ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு நிச்சயமான ஒரு கருவி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக அடிப்படை லட்சியத்தை விட்டுட்டு நீங்க போனாங்க, என்னாச்சுங்க? யாரு சார் சொல்லுங்க? அது எத்தனையோ போனாங்க, இன்னைக்கு என்னாச்சு? அம்பலப்பட்டு நிற்கிறாங்கல்ல. நாங்கள் கூட்டணி சேருவது என்று சொன்னால் எங்களுக்கு வந்து தெளிவான இது வேணும், மினிமம் காமன் ப்ரோக்ராம். இதுதான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் இன்னைக்கே சொல்ல.
எல்லா கட்சிகளுக்கும் அதான் சொன்னேன். திமுக சொன்னேன், அண்ணா திமுக சொன்னேன், யாருமே கேட்கல. 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் இனிமேல் ஒற்றை கட்சி ஆட்சி முறை கிடையாது சொன்னா இல்லையா? கூட்டணி ஆட்சி தான் சொன்னல. ஸோ அதனால வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு என்பதை நாங்கள் வந்து புறக்கணிக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் சந்தர்ப்பவாதி இன்னைக்கு இங்கே இருக்கிற நிலை நாளைக்கு அங்கே ஒரு நிலை எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. நாங்கள் எந்த நிலை எடுத்தாலும் வந்து அந்த நிலையில தெளிவான பார்வையோடு எடுப்போம், தெளிவாக கூட நிற்போம். நிச்சயமாக நாங்கள் தாவக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க அதனால்தான் பல பேர் வந்து அவமானப்படுறாங்கல்ல. நீங்க இந்த நாங்க வந்து எங்ககிட்ட எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு நீ எதுக்கடா அங்க போனேன் அச்சா, கூட்டணி ஒரு பக்கம், அப்புறம் கூட்டு ஒரு பக்கமா, ஆட்சி ஒரு பக்கமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருதில்ல. அந்த மாதிரி எல்லாம் நிலைக்கு நாங்கள் வர மாட்டோம். எங்களை பொறுத்த மட்டிலும் யார் இன்னும் இப்போ சட்டமன்ற தேர்தல் போடுறபடியாக வர வாய்ப்பில்லை. அது வந்து வரக்கூடிய தேர்தல் எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ளாட்சியோ அல்லது சட்டமன்ற தேர்தலே வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் தான் சரி, தெளிவான பார்வையோடு தான் முடிப்போம். குறைந்தபட்ச அம்சம், மினிமம் காமன் ப்ரோக்ராம், உங்களுக்கும் நம்மளுக்கும் இதெல்லாம் வந்து காமனா இருக்கும். ஆட்சியில் பங்கா அப்படின்னு சொன்னா அது முன்கூட்டியே இந்த மாதிரி தெளிவான பார்வையோடு தான் நாங்கள் யார்கிட்டையும் போகிறத. இப்பொழுது வந்து இவங்ககிட்ட போவோம் அவங்ககிட்ட போகிற சிந்தனைலாங்கிறதுல எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, மது விலக்கு நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வெறும் டாஸ்மாக் 712 கடை முக்கியம் இல்லை, நீங்கள் பூரண மது விலக்கு கொண்டு வரணும். ஊழலை வந்து மேலே ஒழிச்சா பார்த்தா அது கீழே வரல ரூட்டு வரலும் போகணுங்க. இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்பொழுது வந்து இந்த அரசு சொன்னதெல்லாம் செயல்முறைக்காக தான் நடைமுறைப்படுத்தாங்கிறத உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் வந்து போராடுவோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டியிருக்கிறது. அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டோம். ஓகே சார். இப்ப இடதுசாரிகளும் விசிகா போன்ற கட்சிகளும் ஆதரிச்சது அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பவாதமா நீங்க பாக்குறீங்க? இல்லை, நான் அது சொல்ல அது நாட்டு மக்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களே. அதாவது அந்த ரெண்டு கட்சியும் தான் தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷத்துல அதிகமாக வந்து பாசிஸ்ட் பேசணுங்க, சனாந்த பேசணுங்க அவங்க தான். பிஜேபி எதிராக பேசணுங்க அவங்க தான். விஜய் வந்து பிஜேபி ஆர்எஸ் பிள்ளைன்னு பேசினவங்க தான். இன்னைக்கு எங்க போச்சு? ஆட்சி யாரும் பங்குன்னு வந்தோன்னு அத்தனையும் போயிருமா? அப்ப நாட்டு மக்களுடைய நீ பேசின கொள்கையில என்னாச்சு? எங்களை கூட அவர்கள் விமர்சிக்கிறாங்க. நாங்க ஆர்எஸ் தொடர்பு, எங்களுக்கு ஆர்எஸ் தொடர்பு எல்லாம் கிடையாது ஆச்சுங்களா சொல்றேன். ஆனால் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதெல்லாம் தான் வெறுக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவரெல்லாம் என்ன அரசியல் பேசுறாங்க, இங்க ஒண்ணு பேசிட்டு இருந்தா இந்த கூட்டில் இருக்கிறான், அங்க போறான், ஜனாதிபதி ஆட்சி வந்துருன்றதுக்காக நாங்க ஆதரிச்சோம். இதெல்லாம் யார் தடுக்கிறதா ஆச்சுங்களா? இதையா உங்களுக்கு லட்சியம் என்ன? நீங்க எதுக்காக கூட்டணி வச்சீங்க ஆச்சுங்களா? நீங்க எதை தடுக்க முடியும்? தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் தான் காப்பாற்றுவார் ஆச்சுங்களா? அரசே இல்லாத சூழ்நிலையும் கூட தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதல்லங்க, பொதுவாக வந்து மினிமம் கொள்கை என்று சொன்னால் அந்த கொள்கையில வலிவா நிக்கணும். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.